மதன் தமிழுக்கு வரவேற்கிறோம். இன்றைய தலைப்பு 100% வருமான வரியைச் சேமிப்பது எப்படி என்று கர்நாடகாவைச் சேர்ந்தவரின் நையாண்டி வீடியோ வைரலாகி வருகிறது. சம்பளம் வாங்கும் வரி செலுத்துவோருக்கு 100% வருமான வரியைச் சேமிக்க வேண்டும் என்று நிதி ஆலோசனை வழங்கிய கர்நாடகா நபர் சமூக ஊடகங்களில் வைரலானார். ஜூலை 23ஆம் தேதி யூனியன் பட்ஜெட் 2024 சமர்ப்பிக்கப்பட்ட பிறகு உள்ளடக்கத்தை உருவாக்கியவர் சேனதி அண்டே இன்ஸ்டாகிராமில் நையாண்டி வீடியோவை வெளியிட்டார். சம்பளம் பெறும் நபர்கள் தங்கள் முதலாளிகளுக்கு புல் வளர்த்து விற்பதன் மூலம் 100% வருமான வரியை எவ்வாறு சேமிக்க முடியும் என்பதை விளக்கினார். இன்ஸ்டாகிராமில் 2 மில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளைப் பெற்ற ஹண்டேவின் வீடியோவை பட்டய கணக்காளர் அகில் பச்சோரி எக்ஸில் பகிர்ந்துள்ளார். எக்ஸில் வேகமாக வைரலாகி வரும் இந்த வீடியோவை பார்த்து சமூக ஊடக பயனர்கள் சத்தமாக சிரிப்பதை தவிர்க்க முடியவில்லை. இந்த வீடியோவில் வருமான வரியில் 100%ஐ எவ்வாறு சேமிப்பது என்பதை நான் உங்களுக்குச் சொல்கிறேன் என்று ஹண்டா கூறினார். அவர் மிகவும் எளிதான சட்ட மற்றும் எளிமையான செயல்முறையின் 3 படிகளை பட்டியலிட்டார். படி 1, நீங்கள் உங்கள் வீட்டில் அல்லது உங்கள் பால்கனியில் அல்லது உங்கள் முட்டை மாடியில் புல் வளர்க்க வேண்டும். அது மிகவும் சட்டப்பூர்வமான செயல்முறையாகும். இப்போது இடம் சென்று உங்களுக்கு சம்பளம் எதுவும் வேண்டாம். அவர்கள் செய்வார்கள். உங்கள் சம்பளம் ரூபாய் 50,000 ஆகஸ்ட் இருந்தால் அவர்கள் 50 இழைகளை ரூபாய் 1,000க்கு வாங்கலாம் என்று உங்களுக்கு சொல்லுங்கள். அவரது அறிவுரையின் பின்னணியில் உள்ள தர்க்கத்தை விளக்கிய ஹண்டா, இப்போது என்ன நடக்கிறது? உங்கள் சம்பளத்திலிருந்து வரும் வருமானம் 0 ஆகிறது. மேலும் உங்களிடம் இருப்பது இந்தியாவில் வரி விதிக்கப்படாத விவசாய பொருட்களை விற்பதன் மூலம் கிடைக்கும் வருமானம் மட்டுமே. இதன் மூலம் நீங்கள் 100%ஐ சேமிக்க முடியும். வருமான வரி டிடிஎஸ் அல்லது முதலீடு பற்றி கவலைப்பட தேவையில்லை. இந்தியர்கள் உண்மையில் எல்லாவற்றுக்கும் ஒரு ஜுகாத் வேண்டும் என்பது வீடியோ வைரலான பிறகு கருத்துக்கள் பிரிவில் பொதுவான உணர்வு. இந்த தலைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? தயவு செய்து பகிரவும் மற்றும் கருத்து தெரிவிக்கவும்.